சபாபதி வணக்கம். இப்ப வயநாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஒவ்வொரு இடமாக சென்று பார்வையிடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. சற்று நேரத்திற்கு முன்னர் ஹெலிகாப்டரில் இருந்து அவர் அந்த பகுதிகளை பார்வையிட்டார். இப்ப அடுத்த கட்டமாக எந்தெந்த பகுதிகளுக்கு நேரடியாக செல்ல இருக்கிறார்? முகாம்களுக்கு செல்ல இருக்கிறாரா? அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க இருக்கிறாரா? பயண விவரம் தற்பொழுது பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் சாலை மார்க்கமாக சூரல்மலையில இருக்க அந்த பெய்லி பாலத்துக்கு போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 26 கிலோமீட்டர் தூரம்ல இந்த பெய்லி பாலத்துக்கு தற்பொழுது அதிகாரிகளுடனும் கேரளாவினுடைய முதல்வர்களுடன் கேரளா கவர்னர் மற்றும் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி இவங்களோட தற்பொழுது சாலை மார்க்கமாக சென்றுகிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ராணுவத்தால் அமைக்கப்பட்ட அந்த பெய்லி பாலம், அந்த பெய்லி பாலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராணுவம் மிகுந்த சிரமத்திற்கிடையே கிட்டத்தட்ட ஒரு 35 மணி நேரத்துல அந்த பாலத்தை கட்டி முடிச்சாங்க. அந்த பாலத்தின் வழியாகத்தான் முண்டக்கைக்கு மீட்பு பணிக்கெல்லாம் செல்ல முடிஞ்சுச்சு. மீட்பு படை வீரர்கள் அந்த வழியா போயிட்டு அந்த முண்டக்கை பகுதியில் இருக்கிற மண்ணில் புதைந்துண்டவர்கள், காணாமல் போனவர்கள் எல்லாத்தையுமே தேடும் பணியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த முக்கியமான பெய்லி பாலத்திற்கு சென்று பிரதமர் அங்க பார்வையிடுகிறார். அது மட்டும் இல்லாம அந்த பெய்லி பாலம் அமைத்த அந்த பெங்களூர் சேர்ந்த ராணுவத்தினரை சந்திச்சு அதை பற்றி விவரிக்கிறார். இது மட்டும் இல்லாம அந்த பாலத்தை கடந்து சென்று அங்குள்ள பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மீட்பு படை சேர்ந்தவர்களை அவருடைய கலந்துரையாடுறாரு. இது முடிச்சோன்னா பாத்தீங்கன்னா வயநாட்டுல சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற இருக்கிறார். இதுக்கு பாத்தீங்கன்னா விம்ஸ் ஹாஸ்பிட்டல் செல்ல இருக்கிறார். அந்த விம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல தான் பாத்தீங்கன்னா இந்த விபத்தின் போது காயப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாத்தையுமே கொண்டு சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டது. அந்த விம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல சென்று பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாத்தையுமே பார்க்கிறாரு. அதே மாதிரி செகதியில் சிக்கி மீண்ட அருண் மற்றும் தாய் தந்தை சகோதரனை இழந்த அவந்திகா மற்றும் கணவனை இழந்த ஒடிசா மாநில பெண்ணான சுக்ருதி ஆகியோரை சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மாயமான சரத்பாபுவின் பெற்றோரையும் சந்திக்கிறாங்க. இந்த ஒடிசாவை சேர்ந்த இந்த சுக்ருதியா அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருடத்துக்கு முன்புதான் இவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. இவங்களும் இவங்களுடைய கணவருடைய நண்பர் சேர்ந்து 4 பேர் இந்த இடத்துக்கு வந்தவங்க பாத்தீங்கன்னா 2 பேருடைய கணவன்மார்களும் தற்பொழுது காணவில்லை. 2 பேர் மட்டும் அங்க விம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சை பெற்றிருக்காங்க. அவங்களையும் சந்திக்கிறாங்க. இது முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா முகாம்ல இருக்கிற ஆட்களையும் சந்திக்கிறாரு. அவங்களுக்கு தேவையான தேவைகள் என்ன, அவங்களுடைய புனர்வாழ்வுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் அவங்க கேட்கிறாங்க. அதுல பல பேர் இந்த இடத்துல இனி நாங்க வாழ முடியாது, எங்களுக்கு மாற்றிடங்கள் வேண்டும், அங்க வாழணும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் பிரதமர்கிட்ட வைக்க இருக்கிறாங்க. இது முடிந்தோன்னா பாத்தீங்கன்னா கல்பேட்டாவில் இருக்கிற சிவில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கலெக்டர் அலுவலகத்துல இவங்களுடைய ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதுல முக்கிய அதிகாரிகள் மற்றும் கேரளாவினுடைய முதல்வர் மற்றும் அதிகாரிகள் எல்லாமே கலந்துகிட்டு கேரளாவை அதாவது இந்த வயநாட்டுல நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை புனரமைக்கிறதுக்கான என்ன செலவாகும் என்ன அப்படிங்கறத கலந்து ஆலோசனை செய்ய இருக்காங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.